எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ஆனுவல் டே எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான டேவாக எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் குழந்தைங்க ஸ்டேஜில் ஏறுறதே அபூர்வம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பையன் அழுதுகிட்டே இங்கே வரைக்கும் ஓடி வந்தான், பாட்டு போட்டோன்னே அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா, அழுதுகிட்டே டான்ஸ் ஆடுறான். ஸோ இதுக்கெலாம் என்ன பெரிய எஃபர்ட் அப்படின்னா, கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டியது டீச்சரையும் கேர்டேக்கரையும் தான். எப்பயுமே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்கள் குருவோட பேரை சொல்லி தான் நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆரம்பிக்கிறது எப்பயுமே வழக்கமாக வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு எங்கள் ட்ரஸ்டீஸ். இதில் ரொம்ப கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தை மேலேயே வாந்தி எடுக்கும், மேலேயே பாத்ரூம் போவோம். ஸோ எது பண்ணாலும் முகம் சுளிக்காமல் அதை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தை வீட்டில் ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்பட்றா இவங்களை ஸ்கூலில் சமாளிக்கிறான்னு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இதே மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. முதல்ல அவங்களுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். ரைட். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் திரு கர்மவீரப்பா அவர்களுக்கு நன்றி சொல்லி இதை நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் ரிலேட்டடாக ஐ ஹாவ் டு ஸ்பீக். எவ்வளோ பேருக்கு ஐஜிசிஎஸ்சி ரிலேட்டடாக தெரியும் தெரியல. கேம்பிரிட்ஜ் நம்ம புக்கெலாம் கேம்பிரிட்ஜுன்னு கொடுத்துருப்போம். நம்ம பேரண்ட்டும் பார்த்தீங்கன்னா, சார் எந்த கரிக்குலமும் மாற்றிடாதீங்க சார், கேம்பிரிட்ஜே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கேம்பிரிட்ஜில் ஐஜிசிஎஸ்சி K-12 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த ரிலேட்டடான ஃபோரமில் பார்த்தீங்க அப்படின்னா, ராதா ஸ்ரீகாந்த் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ நோ த வேல்யூ ஆஃப் மேடம். ரைட். ஜென்ரலாக வந்து கேம்பிரிட்ஜ்னாலே கம்யூனிகேஷன் தான். கீழே நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறது அதுதான். சார் கம்யூனிகேஷன் வந்து இந்த இடத்துல இப்படி மிஸ்டேக் ஆகுது, இந்த இடத்துல இப்படி லேக் ஆகுது, இதை இப்படி சரி பண்ணிக்கலாம், இதை அப்படி சரி பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக்காக ஒரு டீச்சருக்கான மேஜரான ஆஸ்பெக்ட். முதல்ல ஐ தேங்க் ராதா மேம் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், நம்ம ஏரியாவில் ஒரு ஸ்கூல் நடக்குது, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடக்குது. அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு என்ன ட்ரை பண்ணலான்ற ஒரு அவுட்கம் தான் பண்டலை காலனியில் ஆரம்பித்த அந்த ஸ்கூல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே 70 அட்மிஷன் நமக்கு வந்தது. அதுக்கு 210, இப்போ 177. இப்போ அந்த 177 ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, பேரண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. சார் 5 மாதம்தான் இருக்குது, 5 மாதம் கழித்து நம்ம வந்து மார்ச்சில் ஸ்கூலில் போட்டுற போகிறோம். இந்த 5 மாதத்துக்கு எதுக்கு நம்ம பே பண்ணணும், எதுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. முன்னாடி தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க, கூட்டு குடும்பம் இருந்தது, குழந்தை சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தனி குடும்பம் தான் நிறையா. குழந்தைங்க லேட் ஸ்பீக் பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கிண்டர் கார்டன் ஸ்கூல். இதனால தான் நம்ம எப்படி நினைப்போம்னா, வீட்டிலே வச்சுக்க முடியல, தயவுசெய்து டே கேரில் போடுங்க, இல்லை ஸ்கூலில் போடுங்கன்னு தான் ஆரம்பிப்போம். அந்த ஆஸ்பெக்ட் கிடையாது. குழந்தைங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்டுமே உண்டு. நம்ம ப்ரைவேட்டாக ஜாப் போக ஆரம்பித்ததுனால நம்ம குழந்தைங்க கூட நம்மளால் டைம் பண்ண முடியல. அதனால் ஆரம்பிக்கப்பட்டு தான் கிண்டர் கார்டன் ஸ்கூல். எங்களுக்கு தெரிஞ்சு எங்களால் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு அவுட்கம் கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் சைடில் இருந்தும் தொடர்ந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போக வைக்குது. அதுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸாக தான் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் ஏஜின்னு ஒரு ஃபோரம் இருக்குது. அதில் டாப் 100 ப்ரீ ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் ஒன் ஆஃப் த ஸ்கூல். இது கேஜி லெவலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம். ப்ரைமரி லெவலில், ஸோ கேஜி லெவலில் என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ அதை நாங்கள் இந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணுறோம். அப் டு 10th வரைக்கும் நாங்கள் இன்னொரு ஸ்கூல் வச்சுருக்கோம், சிபிஎஸ்சி அஃபிலியேட்டட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இன்றைக்கி இந்த டேயில் 3 ஸ்டூடெண்ட்டு ஐஐடியில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஆனுவல் டே நடக்குது, அட் தி சேம் டைம் எங்கள் குழந்தைங்க ஐஐடியில் ஒரு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரிம்பர்ஸ் கிட்ஸ் கேன் ஏபிள் டு பேலன்ஸ் போத். ஸோ எங்களால் ஆனுவல் டேவையும் பேலன்ஸ் பண்ண முடியும், அட் தி சேம் டைம் ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுன்றது தான் இந்த விஷயத்தில் சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல் எல்லாத்துலேயுமே பிரிம்பர்ஸ் கார்டன் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க.
புத்துளிர்னு சொல்லி இன்னோவேஷன் ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் போர்ட் ஸ்கூலில் 710 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அரவுண்ட் தமிழ்நாடில். அதில் ஓவராலாக ஃபஸ்ட்டு ஸ்கூலு நம்ம ஸ்கூல். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, we are not marketing our things, we are educating our parents. ஸோ நம்ம ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்டுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரியலை. அந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே போய் சேரணும். அது குறைய நிறைய பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். மந்த்லி ஒரு சினிமா, வாரத்துக்கு 2 OTT மூவி, இப்படின்னு நம்ம வாழ்க்கை போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மணியை விட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி ரொம்ப கம்மியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் யூ பீப்புள் ஹேவ் டு அவர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட், எல்லாருக்குமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு அந்த கான்செப்டுக்குள்ளேயே போகாதீங்க. நீட் எஜுகேஷன் இஸ் அ கான்செப்ட். உங்கள் குழந்தைங்களுக்கு எதையும் திணிக்காமல் குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிச்சி நாங்களும் அதை தான் செய்கிறோம். எங்கள் குழந்தைங்க என்ன வருதோ அதை கண்டுபிடிச்சி அதை தான் எஜுகேட் பண்ணுறோம். நீங்களும் அதே இதில் சிங்க் ஆனீங்க அப்படின்னா அந்த குழந்தைய எங்களால் பெஸ்ட்டு குழந்தையாக எங்களால் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபைனலி நவ் பிரிம்பர்ட்ஸோட மேஜரான ஆஸ்பிரேஷனே என்ன அப்படின்னா, நார்த் சென்னை ஹேஸ் டு எவால்வ். நார்த் சென்னை எவால்வ் ஆகணுன்றது தான் மறுபடியும் எங்களுடைய கான்செப்ட். இப்போ கரண்ட்லி 3 to 4 CBSE ஸ்கூல் நார்த் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி தட். ஏன்னா நிறைய காம்படிஷன் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நிறைய குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க முடியும். அதை நோக்கி நார்த் சென்னை ட்ராவல் பண்ணுறதுல வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ ஐ தேங்க் ஆல் மை ஸ்கூல் ஹெட்ஸ், கற்பகம் மேம், ACO மேம், கேர்டேக்கர், அட்மின், டிரைவர்ஸ். ஸோ இவங்களோட உழைப்பு இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. I would like to call up on behalf of all students and staff. I am glad to be standing here to express my vote of thanks. A special thanks to our chief guest, director, for accepting our invitation and for being here with us today. Your thoughts have truly inspired us. Today we had an opportunity to hear your thoughts, and this will surely be going to encourage us in future events. I thank all the parents who have enthusiastically participated and patiently cooperated in this event. Thank you, parents. Keep supporting us. Once again, I thank on and all present here to make this occasion successful. Our project wouldn't have been the same without your invaluable insight and creativity. Now, I request all to please stand up for National Anthem.